அதுதானே சச்சிதானந்தம் எனப்படுவது. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க அவர்கிட்ட. அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்றாருன்னா, இருப்பு இன்மை என்னும் இருப்பான்மைகளையும் கடந்து இலகும் அது சத் எனப்படும். அதாவது சத்து அசத்து, இருப்பு இன்மை, இருக்கிறது இல்லை, இந்த ரெண்டையும் கடந்து எது இருக்கிறதோ. இப்ப நாம இருக்கிறோம், இப்ப தூக்கத்துல நாம இல்லாம போயிடுறோம். இப்ப நான் இருக்கிறேன், தூக்கத்துல நான் இல்லாம போயிடுறேன். மீண்டும் நான் இருக்கிறேன், தூக்கத்துல இல்லாம போயிடுறேன். அப்ப இப்ப இருப்புங்கிற இருப்பும் நான் தூக்கத்துல இல்லைங்கிற அந்த இல்லாமையும், இது ரெண்டும் கடந்து எது இருக்கிறதோ பர்மனண்டா, எல்லா காலத்திலும் எது மாற்ற முடியாமல் மூன்று காலத்திலும் காலத்தையும் கடந்து எது ஒன்று இருந்து கொண்டே இருக்கின்றதோ அதுதான் உண்மையில் சத், இருப்பு உணர்வு. அததான் இங்க சொல்றார். இருப்பும் இருப்பில்லாததுக்கும் கடந்து எது இருக்கின்றதோ சத்து. இந்த உலகம் அழியலாம், இந்த உடல் அழியலாம், பஞ்சபூதம் மாறலாம், எதுவெல்லாம் பிரளயத்துக்கு உட்பட்டு அனைத்து அழிவுகளும் நடந்தாலும் எது ஒன்று அழியாமல் கடைசி வரை இருந்து கொண்டே இருக்கிறதோ, கடைசினே கிடையாது, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறதோ, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், காலங்களுக்கு அப்பாற்பட்டு காலங்களுக்கு உட்பட்டும் எது இருப்புன்ற ஒரு உணர்வில் இருந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் சத் எனப்படுகிறது. நம்ம ஒரு 70 வருஷம் 100 வருஷம் இருக்கிறோம், அப்புறம் இல்லாம போயிடுறோம், திருப்பி இருக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு இருப்பு இருக்கு, இல்லாமவும் இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு உறக்கத்தை வச்சு கம்பேர் பண்ணேன். இன்னைக்கு நீங்க பகல்ல இப்ப இருக்கிறீங்க, நைட்ல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம, இப்ப இருப்பு இல்லாம போறது. இந்த இருப்பும் இல்லாமையும் கடந்த ஒரு இருப்பு இருக்குது. அதான் பகவான் சத்து என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து அவ்வாறே சித்து அசத்து, அறிவு அறியாமை என்னும் இரு பான்மைகளும் மற்றதே சித்து எனப்படும். அறிவு அறியாமை, இதற்கும் நம்ம மீண்டும் அதே உதாரணத்தை தான் எடுத்துட்டு வரணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேட்கிறது, நன்றாக நீங்க உள்ள வாங்குறீங்க. அப்ப உங்களுக்கு இது அறிவு இருக்கிறது அப்படின்னு நானும் நினைச்சிருக்கேன். நீங்களும் சரி, இவர் ஏதோ அறிவு இருக்கிற மாதிரிதான் பேசுறாரு, அதனால இவருக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அறிவு அறியாமை. இப்ப நமக்கு ஆத்மாவை பத்தின ஓரளவுக்கு அறிவு இருக்கு, இதெல்லாம் சொல்றாரு, ரெகுலரா சத்சங்க கேட்கிறோம், புத்தகத்தை படிக்கிறோம், நிறைய சாஸ்திரம் படிக்கிறோம், ஆத்மாவை பத்தின அறிவு இருக்கு. ஆனா என்ன ஆத்மான்னு நமக்கு இன்னும் புரியலையேங்கிற ஒரு அறியாமையும் இருக்கு. கரெக்டா? அப்ப அறிவும் இருக்குது, அறியாமையும் இருக்குது. இது ரெண்டையும் கடந்த ஒரு அறிவு இருக்கிறது. இந்த ஜீவன் நான் என்ற, இந்த உடலை நான் என்று கருதுகின்ற இந்த அறிவும், இந்த உடல் இல்லாத போது என்ன நடக்கிறது என்ற தூக்கத்திலோ அல்லது இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கின்ற அறியாமையும், இந்த அறிவையும் இந்த அறியாமையும் கடந்த ஒரு மெய்யறிவு ஒன்று இருக்கிறது. அதைதான் சித் என்று சொல்லுகின்றோம். அறிவு அறியாமை என்னும் இரு பான்மைகளும் மற்றதே சித் எனப்படும். எப்பொழுதும் அது ஞான சொரூபமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அறிவுக்கு ஒரு தொடக்கமோ முடிவோ கிடையாது, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தான் பகல் இருக்குது, இரவு இருக்குது. சூரியனுக்கு பகல் இரவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே, சூரியன் எப்பொழுதும் பிரகாசப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அது ஒளிக்கீற்றுகளை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றது. நமக்கு காலையில் என்றுதான் பகல் என்று சொல்கிறோம், சூரிய கதிர் நம் மீது விடும் பொழுது. அதே விழாத பொழுது இரவு என்று சொல்கிறோம். ஆனா உண்மையில சூரியன் எப்பொழுதும் ஒளிர்கதிரை வெளியிட்டு கொண்டேதான் இருக்கிறது, அது அதனுடைய சுபாவம். நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், பகல் இரவு காலை மாலை அப்படின்னு பிரித்து கொள்கிறோம் நம்மளுடைய தோற்றத்திற்கு ஏற்ப. அது போலதான் நமக்கு அறிவுங்கிறது, இப்ப வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கிறோம், தூக்கத்துல நமக்கு அறியாமைன்னு ஒண்ணு வருது. அப்ப நமக்கும் பகல் இரவு போல அறிவு அறியாமை என்ற 2 ஸ்டேட் இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, இந்த அறிவுங்கிற ஸ்டேட்லயும் சரி, இந்த அறியாமை என்ற ஸ்டேட்லயும் சரி, இந்த 2 ஸ்டேட்லயும் கடந்து சூரியனை போல எப்பொழுதும் ஒரு ஞான சொரூபமான த சோர்ஸ், எதை சோர்ஸ் என்று சொல்கிறோமோ அது அறிவு சொரூபமாக இருந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும். அதைத்தான் சித்து என்று இங்கு சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து அங்கனமே சுகதுக்க தொடர்பில்லாததும் சொரூபமே ஆனந்தம் எனப்படும்.
சுகத்தையும் துக்கத்தையும் கடந்து எது இருக்கிறதோ அது ஆனந்தம். துக்கம் என்றால் என்ன என்று நமக்கு சொல்லவே தேவையில்லை. அனைவருக்கும் பிரத்யக்ஷ பிரமாணம்ங்கிற மாதிரி எல்லாருமே துக்கத்தை நாம கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது டெய்லியும் நம்மளை டச் பண்ணிட்டு, நான் இருக்கிறேன், உன் கூடயே தான் இருக்கிறேன், எங்கேயும் போக மாட்டேன், இந்த ஜென்மத்திலிருந்து பல ஜென்மம் வரைக்கும் துக்கமான நான் உன்னோடு தொடர்ந்து பிறந்திருக்கிறேன், உன்னோடு நான் பிரிய மாட்டேன், உன்னுடைய துணை பிரியாத சகோதரியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால துக்கம் நமக்கு நல்லாவே தெரியும். சுகம் என்னன்னா அலையா விருந்தாளி மாதிரி, எப்பயாவது ஒரு நண்பர்கள் தொடர்பு கொண்டா நமக்கு ஒரு சுகம் இருக்கிற மாதிரி அப்பப்ப நம்மகிட்ட நானும் இருந்துட்டு தான் இருக்கிறேன், அப்பப்ப உன்னை பார்த்துட்டு போறேன், உன் கூடையே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, துக்கம் எப்பொழுதும் கூடயே இருக்கு. சுகம் அப்பப்ப என்னை பார்த்துட்டு நான் இருந்துட்டு போறேங்குது. அப்ப சுகதுக்க அனுபவம் நம்ம எல்லாருக்கும் பிராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இத ரெண்டையும் கடந்து துக்கப்படாத ஒரு நிலைமை, துக்கம் என்று இல்லாத ஒரு நிலைமை, சுகம் என்ற ஒன்றுக்கு சிற்றின்பத்தை கடந்த பேரின்ப நிலை என்று சொல்லுவோம். அத நமக்கு வாழ்க்கையில தினசரி வர சுகம் எல்லாம் இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி உலகமே உங்க கீழே நீங்க பெரிய ராஜாவாக இருந்தாலும், நல்ல உடல் பலசாலியோட மன பலசாலியோட தர்மத்துப்படி நீங்க நடந்து உலகத்தையே ஆட்சி செய்து இதனால கிடைக்கக்கூடிய பல செல்வங்கள் எவ்வளவோ பெரிய பதவிகள்ல இருந்து உங்களுக்கு கீழே தான் எல்லாம் இருக்குன்னு நீங்க இருந்தாலும், அப்படி இருக்கிறவன் அடையப்படுகின்ற சுகமானது கூட சிற்றின்பம் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஒரு பங்கு அப்படிங்குது யாருக்கு? தேவர்கள் அனுபவிக்கக்கூடிய இதுல இருந்து அவங்க லட்சக்கணக்கான மடங்குல ஒரு மடங்கு தான் மனிதனுடைய ஒரு ஆனந்தம், ஒரு சுகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இவ்வளவு விஷயம் நமக்கு எங்க இருக்குது? ஒரு நல்ல ஒரு உடல்ல தகுதியா அதுலயே நமக்கு ஹோல்ஸ் ஆயிடுது, கேப் வந்துடுது. நல்ல அறிவு இருக்கானா அங்கேயும் பிரச்சனை, நல்ல பணம் இருக்கானா ஒரு சில பேருக்கு அதுக்கு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அங்கேயும் பிரச்சனை, உறவுகள் நல்லா இருக்கானா அங்கேயும் பிரச்சனை. அப்ப எப்படி எடுத்தாலும் இது எல்லாமே சேர்ந்து ஒருத்தன் இந்த உலகத்துல வாழ்றானான்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒருத்தன் இருந்து அவன் படக்கூடிய சுகமே சிற்றின்பம்னா, நம்ம டெய்லி வாழ்க்கையில சர்ச் பண்ணி அதை அடைஞ்சாகணும், தேடி கிடைச்சாகணும்னு ஓடுறதுக்கு பேர் என்ன சொல்றது? அது சிற்றின்பத்துக்கும் சின்ன 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 ஏதாவது ஒரு டைட்டில் நாமளே கொடுத்துக்க வேண்டிதான். சின்னூண்டு கிஞ்சித் அப்படின்ற மாதிரி மிக சிற்றின்பம் தான் நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். அந்த சுகத்திற்கும் துக்கத்திற்கும் அப்பாற்பட்டு எது இருக்கிறதோ அதுதான் ஆனந்தம். ஆனந்தம் என்றால் அது குறையாதது. நந்துதல் என்றால் குறைவது, நந்தாது என்பதுனா குறையாது, வரையறுக்க முடியாதது. வரையறுக்க முடியாத லிமிட்லெஸ், ஆல்வேஸ் அந்த உணர்விலே இருந்து கொண்டே இருப்பதற்கு பேர் தான் ஆனந்தம். அதுதான் சச்சிதானந்தம் என்று சொல்வது. இருப்பு உணர்வாகவும் அறிவு ஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் எது இருக்கின்றதோ அதே சச்சிதானந்தம் என்று பகவான் இங்கே விளக்குகிறார். சுகதுக்கத்துக்கு தொடர்பில்லாததும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜென்ரலா லைஃப்ல வரக்கூடிய சுகத்தை அவர் மீன் பண்ணல, ஜென்ரலா வரக்கூடிய துக்கத்தையும் மீன் பண்ணல, இது ரெண்டையும் கடந்ததுங்கிறார். ஞானத்தினால் வரக்கூடிய சுகம். அப்ப போன சசங்கத்துல கூட பார்த்திருப்போம், விஷயானந்தம், வாசனானந்தம், முக்கியானந்தம், பிரம்மானந்தம், அத்வைதானந்தம், வாசனானந்தம், வாக்கியானந்தம், நிச்சானந்தம், இந்த மாதிரி ஒரு 8 கேட்டகரியில ஆனந்தத்தை டிஸ்கிரைப் பண்றாங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ யூனிட் ஆஃப் ஆனந்தம் இருக்கின்றது, இதை விட எந்த ஆனந்தம் உயர்ந்தது, இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துக்குள்ள ரிசர்ச் பண்ணி போகும்போது ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சுகத்தின் அளவு எவ்வளோ, மனிதனுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேவன் அனுபவிக்கக்கூடிய சுகம் எவ்வளோ, பித்ருக்கள் அனுபவிக்கக்கூடிய சுகம் எவ்வளோ, அக்னி யமன் போன்ற தேவர்கள் அனுபவிக்கக்கூடிய சுகம் எவ்வளோ, அதற்கு மேல இந்திரன் அனுபவிக்கக்கூடிய சுகத்தோட யூனிட் எவ்வளோ, பிரஜாபதி, பிரகஸ்பதி, பிரம்மதேவன் அவர்கள் வரைக்கும் எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறார்கள் கம்பேரிட்டிவ்லி. மனிதனுக்கு ஒரு யூனிட்னா அவங்க இதுல இருந்து பல லட்சம் மடங்கா, 1 கோடி மடங்கா, இல்ல 100 மடங்கா, 200 மடங்காங்கிறதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்படி உயர்ந்த பிரம்மதேவன் அனுபவிக்கக்கூடிய சுகத்தை காட்டிலும் மிக இது ஒரு துளின்றாங்க பிரம்மதேவன் அனுபவிக்கிறது. அப்ப நம்ம எங்க கணக்கு பண்றது? அதை விட பல மடங்கு கணக்கிலிட முடியாததுதான் இந்த ஆனந்தம், ஞானத்தினால் உற்பத்தி ஆவது. அதனால
இந்த ஆனந்தத்தோட டாபிக் எடுத்தோம்னா ரொம்ப பெருசு. அது கைவல்ய நவநீதத்துல டீட்டெயிலா பார்த்துட்டு வரோம். நமக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ இங்கேயும் நம்ம பார்ப்போம். சோ சச்சிதானந்தம் என்று இங்க பகவான் விளக்குகிறார். இது ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சச்சிதானந்தங்கிறத எக்ஸ்பிளனேஷன் பண்ண போனா எத்தனை நாளானாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லா உபனிஷத்தும் அதைத்தான் குறிப்பிடுகிறது. நல்லது.